ஏதோ இன்னும் நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஃபுட்பால் தியேட்டர்ல இல்ல. மேபி ஒரு சில பேர் ட்ரெய்லர்னால ஹெசிடேட் பண்ணி வராம இருக்காங்களா? அதெல்லாம் தெரியல. மலையாள படங்களுக்கு நீங்க அவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க. ஜெனுவினா ஒரு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க தியேட்டருக்கு இப்பவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, நான் கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க கண்டிப்பா தியேட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு படம் ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிக்கலன்னா என்ன செருப்பால கூட அடிங்க. இத நான் சும்மா ஒரு பேச்சுக்கெல்லாம் சொல்லல. கண்டிப்பா தியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு இப்படிதான் சொல்லுவீங்க. பிடிக்கல, ஏன்டா வந்தோம்னு நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன செருப்பால கூட அடிங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க தியேட்டருக்கு வந்து பார்த்தா தான் இந்த படம் இன்னும் நிறைய ரீச் ஆகும். ஏன்னா கருத்து சொல்றோம் அப்படின்றதுனால வெறும் கருத்து போர் அடிக்கிற மாதிரிலாம் சொல்லல. பயங்கர ஃபன்னா ஜாலியா தான் சொல்லியிருக்கோம். ஸோ இது ப்ராப்பர் தியேட்டர் ஃபிலிம். நீங்க இதுக்கப்புறம் ஓடிடியில பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறையா இருக்கும். ஆனா தியேட்டர்ல ஒரு 100, 200 பேரோட பார்க்கும்போது அந்த ஃபீலே வேற. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு தியேட்டருக்கு வந்து பாருங்க. இது நீங்க சப்போர்ட் பண்ணி இந்த படம் ரீச் ஆச்சு அப்படின்னா தான் இதுக்கப்புறம் பண்ண போற கண்டென்ட்டும் வித்தியாசமா பண்ணணும்னு தோணும். முன்னாடியே சொன்ன மாதிரி. அப்படி இல்லைன்னா ஒரு யூஸ்வல் படம் தான் பண்ணணும்னு தோணும். ஸோ அது உங்க கையில தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ட்ரெய்லர் வந்து இப்படி வச்சிருக்க கூடாது, சூப்பரான ஸ்டோரி ஏன் இப்படி வச்சிருக்கணும்னு கேட்கறாங்க. இதை பத்தி இல்ல சார், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகுது சார். இப்போ ஒரு நார்மலான ஒரு ட்ரெய்லர் கட் பண்றோம், ஒரு ஸ்டார் படம் இல்லாம ஒரு நார்மலான ட்ரெய்லர் கட் பண்றோம் அப்படின்னா அது பெருசா யாரும் கவனிக்கவே மாட்டாங்க. அது அப்படியே 10ஓட 11 கடந்து போயிருது. ஸோ அப்படி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தோம்னா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் படம் மக்கள் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கூட்டம் வரணும். ஆனா வரணும்ல, வெள்ளிக்கிழமையும் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரலன்னா சாட்டர்டே ஷோஸ் தூக்கிடுறாங்க. சாட்டர்டேஸும் ஆடியன்ஸ் இல்லைன்னா சண்டே அதுக்கு மண்டே கூட சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது. ஸோ வெள்ளிக்கிழமை இப்போ இந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் முதல் ஷோவே ஃபுல் ஆச்சு, ரெண்டாவது நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட 80-90% ஃபர்ஸ்ட் டேவே ஃபுல் ஆச்சு. அதுக்கு காரணம் இந்த ட்ரெய்லரை பார்த்து தான். நெகட்டிவா இருந்தா கூட என்னமோ இருக்கு இந்த படத்துல, ஏதோ பஞ்சாயத்தா இருக்கு, என்னதான் பண்ணிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ணதுனால தான் முதல் நாள் தியேட்டருக்கு வந்தாங்கல்ல. அதான் நான் அப்படிதான் பாக்குறேன். ஆனா ஒரு சில பேர் வராம இருக்காங்க. அதுக்குதான் இந்த விளக்கத்தை நான் சொல்றேன். உங்க ஏத்துக்கிற கருத்துக்கள் மட்டும் நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம பண்ணிட்டு இருக்க முடியும்ல. கரெக்டான கருத்துக்கள் என்னவோ அதை சொல்லணும்ல. அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல அப்படின்றத தாண்டி இதுதான் கரெக்ட் அப்படின்றத அவங்க கிட்ட சொல்ல முயற்சி பண்றேன். அதை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிட்டோம், ஏத்துக்காதவங்க ஒரு ஒரு சின்ன யோசனை கிரியேட் ஆகும்ல. இப்போ வீட்டுல வந்து ஒரு பொண்டாட்டியே அடிமைப்படுத்தியே வச்சுட்டு இருக்கிற ஒரு ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட அதே மாதிரி இருங்கன்னு சொன்னாதான் அவர் ஏத்துப்பாரு. இல்ல ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அவர் ஏத்துக்க மாட்டாரு. சோ அதனால நம்ம அப்படி ஒண்ணு சொல்றது தப்புன்னு கிடையாதுல்ல. அதுதான் கரெக்ட். சார் இப்போ லாஸ்ட் டைம் சொன்னீங்க ட்ரெய்லர்ல வந்து ஒரு விஷயம் நான் பண்ணேன், ஆனா படத்துல அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு. மக்கள் வந்து இப்போ தேட்டருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ்லாம் பெரிய பெரிய படம்லாம் வந்து அங்க ஓடின படமே இங்க ஓடுது. அது இல்லாம அவங்க ரீ ரிலீஸ் படமும் ஓடுது. இந்த மாதிரி நல்ல நல்ல கேரக்டர் படம்லாம் வந்தா கூட ஏன் வந்து தேட்டர் ஓனர்ஸ் வந்து தேட்டர் கொடுக்க மாட்டாங்க? அது சின்ன படம், ஸ்டார் காஸ்டிங், ஒரு பெரிய நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா போகுது, எல்லாம் பாசிட்டிவா போகுது. இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு கூட நீங்க வந்து ஷோ போட்டுருக்கீங்க, இன்னைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் ஏன் வந்து தமிழ் தமிழ் படத்துக்கு மட்டும் தேட்டர் கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம்? அது தெரியல. நம்ம மக்கள் தமிழ் படங்களுக்கு வந்து பார்த்தாதான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் கேட்கிறேன் நானும் ஆடியன்ஸ் கிட்ட. முடிஞ்ச அளவுக்கு நீங்க தியேட்டருக்கு வந்தாதான் அது இன்க்ரீஸ் ஆகும். அப்பதான் இதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும்ல. அது மேபி ஒரு ஏ சர்டிபிகேட்ன்ற ஒரு விஷயமா இருக்கலாம். ட்ரெய்லர்னால ஒரு ஹெசிடேஷன் இருக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. இப்ப பார்த்தவங்க எல்லாருமே இது குடும்பங்கள் பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு ஹெசிடேஷன் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். பப்ளிக்கோட ஒரு விஷயம் இருக்கு சார். நாலு படம் பண்ணியிருக்காரு, நாலுமே நல்லா இருக்கு. கொஞ்சம் லென்த்தியா பண்ணா கொஞ்சம் இன்னும் ஸ்கிரிப்டியா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. திருப்பி பண்ணுவீங்களா இல்ல அதோட முடிச்சுடுவீங்களா? 4 ஸ்டோரி இருக்கு, 4 ஸ்டோரியும் வந்து சின்ன சின்னதா முடிச்சிட்டீங்க. லென்த்தியா ஏதாவது பண்ணுவீங்களா பெரிய படமா? அடுத்த படம் ஒரு ப்ராப்பர் 2 hours ஃபீச்சர் ஃபிலிம் தான். ஸோ அது லென்த்தியா தான். அதாவது ஒரு டைரக்டர் வந்து மீடியா முன்னாடி எது ஒன்றா பேசிட்டு போயிடலாம். ஆனால் அவர் எவ்வளோ ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாருங்க. தான் எடுத்த படம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்து இந்த படம் நான் தேட்டரில் வந்து பாருங்கன்னு சொல்கிறேன். அப்படி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னை செருப்பால் அடிங்கன்னு சொல்கிறார் டைரக்டர். அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்துட்டு விஷயம் இல்லாமல் வந்து யாரும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஓப்பனாலாம் பேச மாட்டாங்க. ஆனால் இந்த வார்த்தையை வந்துட்டு இவ்வளோ போல்டாக சொல்லியிருக்காருன்னா நிச்சயமாக இது கூட ஒரு விஷயம்தான். ஒரு டைரக்டர் என்னையா கேரண்டி கொடுக்குறான்னாக்கா செருப்பால் அடிங்கன்னு சொல்கிறான். அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது மூலியமாக தான். நண்பர் ஒருத்தர் கேட்டார், ஏன் தேட்டரில் வந்து கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி படத்துக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னாக்கா இந்த மீடியா மூலியமாக போகக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் போய் சேரும்போது தான் அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த ஷோக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த படம் நிச்சயமாக வந்துட்டு நண்பர் கேட்ட மாதிரியே இந்த படம் வந்து நிறைய ஸ்க்ரீனில் வரும்ன்றது வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோன்ற ஒரு விஷயம். நிச்சயமாக படம் போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும். அதாவது குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் பாங்கல, இந்த படத்துக்கு அந்த அர்த்தம் அந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது. பெற்றோர்கள் ஒரு குழந்தையா வளர்க்கணும். மழலையை
மழலையை ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. மழல் பேசுகிற குழந்தைய அந்த மழல் பேசி ரசித்தது தான் அது ரசிக்க முடியும். மழல் நம்ம இப்போ நினைக்கிறதுனா இந்த மழலில் பேசுகிற குழந்தைய போய் நம்ம வந்து ஒரு 40 வயசு 50 வயசு பொம்பளை மாதிரி பேச வச்சு அந்த அது வந்து அது ரசனை சொல்ல முடியாது. அது வந்து அது கொடூரம்னு சொல்ல முடியாது என்னால். நான் இது கூட ஒரு ஒரு சிசு கொலை தான் அந்த பொறுத்தவரைக்கும். இது கூட ஒரு ஒரு வன்முறை தான் அது. ஆனால் இப்போ நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. யாரும் குழந்தைய பார்க்குறதில்ல. அவங்க அவங்க ரேஞ்சுக்கு தான் ஒரு 30 வயசு லேடினா அவங்க வயசுக்கு அந்த குழந்தைய எதிர்பார்க்குறாங்க. 45 வயசு ஆம்பளைன்னுறான் இந்த பையனை அவன் அவன் ரேஞ்சுக்கே எதிர்பார்க்குறான். அவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தை இருக்குன்னு நினைக்கிறாப்புல. 40 வயசு ஆம்பளை எண்ணத்துக்கு எப்படி 4 வயசு பையன் இருப்பான். இன்றைக்கி ரொம்ப அது இந்த டிவி ஷோஸு குழந்தை வச்சு பண்ணுற ப்ரோக்ராம் இதெல்லாம் பார்க்கும்போது சிலது ரசிக்கிற மாதிரி இல்லை. அது வந்து ஒரு ஒரு பாட்டு பாட தான் ரசிக்க முடியுது. ஒரு டான்ஸ் ஆடுனா ரசிக்க முடியுது. மழலையாக இருக்குன்னா ரசிக்க முடியுது. ஸ்கூல் ட்ராமாலாம் போடுவாங்க. அப்போ ஒரு குழந்தை வந்து இந்திரா காந்தி வேஷம் போடுங்க. அது இந்திரா காந்தி வேஷம் போட்டாலும் சரி, ஜெயலலிதா வேஷம் போட்டாலும் சரி, எம்ஜிஆர் வேஷம் போட்டாலும் சரி, நம்ம குழந்தைய பார்த்து ரசிப்போம் அதை. ஆனால் இப்போ என்னென்னா இந்திரா காந்தி ரேஞ்சுக்கே பேசணும்னு நினைக்கிறாங்க, ஜெயலலிதா ரேஞ்சுக்கே பேசணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி முடியும்? அது வந்து அப்போ அந்த குழந்தை நம்மளே கொண்டுறோம். அதைத்தான் அவங்க டைரக்டர் வந்து இதில் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இந்த படம் வந்து என்னை பொறுத்தவரையும் நல்ல பெற்றோர்கள், ஒரு பொறுப்பான பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்க்கணும். அது இன்னும் குழந்தையோட பார்க்கணும். இந்த படத்துக்கு ஏசிட்டு ஆமாம், அது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. ஏன்னா இது குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படத்துக்கு போய் ஏசிட்டு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இன்னும் 4-5 கட்டு கொடுத்துட்டு யூஏவை கொடுத்துருக்கலாம். அது அது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம குடும்பத்தோட பார்க்கணும். அப்படி ஒரு படத்தை கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் வாழ்த்துக்கள். அவரே வந்து டிவி ஷோல வந்து வந்திருக்காரு. அது அனுபவப்பட்டு தான் வந்திருக்காரு. அது வந்து அந்த டோட்டலாக அந்த படத்துல வந்து இருக்கிற கண்டென்ட் டோட்டலாகவே உடச்சிட்டாரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து வெறும் ஸ்கூல்ல விட்டா வீடுன்னு இருந்தாங்க. இப்போ வந்து விளையாட்டுலாம் போய் வெறும் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்களும் வேற மாதிரி இருக்காங்க, தனியார் பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் வேற மாதிரி இருக்காங்க. அவங்களும் ரோபோட் மாதிரி இருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாமே வந்து சதுர விட்ட ஜல்லிக்காய் மாதிரி இருக்காங்க சந்தோஷமா. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ படத்திலே சொல்லியிருக்காரு, நம்ம படிக்கும்போது நம்மளே படிக்கிற இடத்துல விளையாடுவோம். ஸ்கூல் விட்டால் பசங்களும் விளையாடுவோம், கபடி விளையாடுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம். அப்புறம் நம்ம போய் குளத்துல போய் 5-6 பசங்க போய் சேர்ந்து போய் குளத்துல குளிச்சு விளையாடுவோம், மரம் ஏறுவோம், மாங்காய் பறிப்போம். எப்படின்னா எல்லாமே உடம்புல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு. இப்போ அது போச்சு. ஸ்கூலில் போனோன்னு அப்படியே தூக்கி போட்டு ஒன்று வேன்லேயோ எதுலேயோ அது நாய் மீன் அடைச்சி போடுவாங்களா, அந்த மாதிரி மொத்தமாக அடைச்சி கொண்டு வந்து வீட்டில் இறக்கிட்டு போகிறாங்க. அது இன்னொன்று, ஸ்கூல் 9 மணிக்குன்னா 7 மணிக்கு வீட்டு வாசலில் வேன் வருது. சில குழந்தைலாம் 1.5 மணி நேரம் வேன்லேயே ஸ்கூல் போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுது. இதெல்லாம் இப்போ நம்ம அது பார்க்குறது. அதனால் ஸ்கூல் போய்ட்டு இங்கே வீட்டுக்கு வந்தால் செல்ஃபோன், டிவி ஷோ, அது ஃபிசிக்கல் போச்சு. மனிதரோட மனிதர் பழகுறது, பேசுறது குறைஞ்சி போச்சு. குழந்தைகள் இல்லை, புருஷன் பேசிக்கிறது இல்லை. இப்போது சொந்தக்காரங்க 4 பேர் தான், 4 பேர் 4 ஃபோன் வச்சுட்டு மூலையில் உட்காடுறாங்க. இப்போ நிறைய இடத்துல பார்க்கணும். இப்போ இந்த செல்ஃபோன் வந்து குடும்ப உறவுலேயே சாதிச்சிருச்சு. முன்னாடி இதை மாமியாருக்கு இப்போ எதிரி மருமகுக்கு எதிரி மாமியார் சொல்லுவாங்க குடும்பத்தில். இப்போ அது இல்லை. இன்னைக்கு மாமனாருக்கு, மாமியாருக்கு, மருமகளுக்கு, மருமகனுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே குடும்பத்தை ஒரே எதிரி செல்ஃபோன். அதுதான் இன்னைக்கு குடும்ப உறவே சேர்த்துக்கிருக்கு. அதே உடனே சொல்லிக்காரு, அப்போல்லாம் நம்ம எப்படி விளையாண்டோம், இப்போ அதை போச்சுன்ட்டு. அதனால் குழந்தையில இருக்கிறவிட்ட தான் உடம்பு உள்ளத்துக்கும் ஆரோக்கியம், உடம்புக்கும் ஆரோக்கியம். இதெல்லாம் நம்ம வந்து அழகாக ஒரு இடத்துல சொல்லுவார், என் பொண்ணு கொண்டுட்டாங்கிற. அது 1000 விஷயங்களா ஒரு டைலாக்ல அவ்வளோ கதையை அடங்கிருச்சு. அதில் அப்புறம் அது தெளிவுபடுத்தும் போது தான் நம்ம பண்ண என்ன தப்பு, நம்ம தான் குழந்தைய இருக்க விடல. அது ஃபேமஸ் ஆகணும். நல்லா சொன்னார். இப்போ டிவிலையும் எதுவும் ஃபேமஸ் ஆகணும்னா கொலை பண்ணாலும் நாளைக்கு பேப்பரில் ஃபோட்டோ வரதான் போகுது. ஒரு குழந்தை கற்பழிச்சாலும் ஃபோட்டோ பேப்பரில் வரதான் போகுது. புகழும்னா நல்ல புகழ் இருக்குல்ல, எப்படி காதலில் நல்ல காதல் கள்ளக்காதல்னு சொல்கிறோமோ, அதில் புகழ்லையும் நல்ல புகழ் கெட்ட புகழ் இருக்குது. கெட்ட புகழ் தேவையில்லை. இந்த கெட்ட புகழில் ஒன்று எப்படி இது கொள்ளை கற்பழிப்பு இதில் பொருளுடையவர்கள் இருக்காங்கல்ல, அதெல்லாம் எவ்வளோ நாசமாக போன ஒரு அயோக்கியத்தனமான ஒரு புகழ் அது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு புகழ் வழங்குறதுக்காக அதை வேற ரூட்டில் கொண்டு போயிடக்கூடாது. அதாவது நாளைக்கு என்னென்ன போகலாம், நாளைக்கு குழந்தை உயிரே போச்சுக்கிற ஒரு
25 வயசுல தெரிய வேண்டிய விஷயத்த ஒரு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் 22 வயசுல தெரிய வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு 6 வயசு குழந்தைக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாம இன்னொரு கேட்க போய் குழந்தை அது வாழ்க்கை நஷ்டம். கதை அது வாட்ஸ்போட்ட கதையே அதுதான். அதனால இது வந்து இவரை அங்கேருந்து வந்திருந்தாலும் எப்பவுமே அனுபவங்கள் பேசும். என்னைக்கு அனுபவம் சொல்றது தான் உண்மை, அனுபவம் சொல்றது தான் சத்தியம். அப்போ நம்ம ஒரு விஷயத்துல அடிபட்டு பாதிக்கப்பட்டு ஒரு அனுபவிச்ச ஒரு விஷயத்த சொல்லும்போது அதில் 100% உண்மை இருக்கும். இவர் வந்து கடந்து அந்த அனுபவத்தில் வந்து அந்த படத்தை எடுத்திருக்காரு. அதனால 100% இவர் சொல்ற விஷயம் நல்ல விஷயம்.